World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நட்சத்திர நாயகன் பாலமுருகன். பேரே பாலமுருகன், இளைஞர் தான் அவர். பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களை பற்றி பேசுனா ராத்திரி பகல் வருஷ கணக்கில் வேணாலும் பேசிக்கிட்டே இருப்பார், சொல்லிக்காமல் பேசுவார். அந்தளவுக்கு கருத்துக்கள் அப்படியே துல்லியமாக இருக்கும். அவ்வளோ அற்புதமாக விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு நபர். இப்பொழுது உங்களிடையே நட்சத்திரங்களை பற்றி நிறைய கருத்துக்களை அள்ளி கொடுக்க உள்ளார். குறிப்பு எடுத்துக்கங்க, சுறுசுறுப்பாக இருங்க. ஒரு நல்லா கைத்தட்டுங்க, நல்லா வரவேற்புங்க கொடுப்போம். ஐயா வாங்க. திரு பாலமுருகன் அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். அவர் பேசி முடித்த உடனே நமது சங்க தலைவர் தெக்கலூர் செல்வராஜ் ஐயா பேசுவார். பேசி முடித்த உடனே சான்றிதழ் சீல்டு வழங்கப்படும். அதெல்லாம் பெற்றுக்கொண்டு அப்புறமா நன்றி உரையோடு முடிச்சுக்கலாம். ஐயா நந்தா துரைசாமி அவர்களுக்கு தேசிய ஜோதிடர் மகளிர் மரியாதை செலுத்துகிறார்கள். உங்களது கைத்தட்டுகளுடன். ஹலோ. ஓகே. அகில இந்திய தொழில்முறை ஜோதிடத்தினுடைய சங்கத்தின் தலைவர் ஐயா தெக்கலூர் செல்வராஜ் அவர்களே, அதை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் நந்தா துரைசாமி அவர்களே, எங்களது பாசத்திற்கும் பரிவுக்கும் உரிய ஆரோமரா ஹரி அவர்களே மற்றும் விஸ்வநாதன் அவர்களே, இந்த சங்கத்தின் நிர்வாகி அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அகற்றியாளால் ஏற்றப்பட்ட அந்த குமாரசாமியத்தினுடைய நட்சத்திரத்தினுடைய சாரத்தை எதிர்கால பிரம்மாக்களாகிய உங்கள் முன் வைக்கிறேன். நட்சத்திரம், அதுக்கு முன்னாடி கிரகம், பாவம், கிரகத்தினுடைய தன்மை இத்தனையும் இருக்குது. இப்ப நான் முதல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பாவம், எந்த பாவத்தில் பிறக்கக்கூடாது, எந்த பாவத்தில் பிறந்தால் நல்லா இருக்கும். கடகம் என்னும் 4ஆம் வீட்டில் ராசி லக்னம் விழுந்தாலே உங்களுக்கு பிரச்சனை தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பிரச்சனையை தான் பேசணும். அதுக்குள்ள குரு 6ஆவும் சனி 8ஆவும் புதன் 3 12ஆவும் இருக்கும். வேற எந்த பாவத்திலும் அந்த மாதிரி இருக்காது. அதான் அதுக்கு பேர் தாய்மைன்னு வச்சு உள்ள வச்சுட்டாங்க. நான் முதல்ல சொன்னேன், ராசி லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு செயல்பாடு இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இப்ப நான் நட்சத்திரத்தை பத்தி உங்களுக்கு நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால ஒரு சில பகுதிகள் மட்டும் உங்களுக்கு கொடுத்துறேன். ஒரு பாவத்தில் பிறந்தவர்களுக்கு கிரகம் யார் யாருக்கெல்லாம் செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் யார்?
செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் யார்? உங்க ஜாதகத்தில் செவ்வாயில் வீடு கொடுத்தவர் யார்? அவர் எந்த பாவத்தில் நிற்கிறார்? செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் எந்த பாவத்தில் நிற்கிறார்? உதாரணமாக செவ்வாயில் வீடு கொடுத்தவர் புதன் என கன்னியில் நிற்கிறார் என்றால் அவர்கள் சர்வீஸ், சோசியல் சர்வீஸ் பண்ணாதான் வருமானம் கிடைக்கும். இல்லைன்னா அறக்கட்டளை வச்சு சொல்லணும். சரி, இது வாய்க்கு இந்த மாதிரி உதவிட்டு போக கூடாது. எங்கே அந்த விதி இருக்கிறது? நீங்க பாவத்தை கணக்கு போட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் படிதான் கணக்கு போடணும். நீங்க கணக்கு போட்டீங்கன்னா ரிஷப வீட்டை செவ்வாய் மட்டும்தான் பார்ப்பார். காலபுருஷனுக்கு 2ஆம் வீட்டை செவ்வாய் தான் பார்ப்பார், வேற எந்த கிரகமும் பார்க்காது. போட்டு பாருங்க. ஆனா மற்ற வீடு எல்லாமே 2 பார்வை பார்க்கும். இன்னும் 2 வீடு இருக்குது, இன்னும் 4 வீடு மொத்தம். இந்த 4 வீட்டை தவிர மற்ற எல்லா வீட்டுக்குமே 2 பார்வை இருக்கும். ஏன்னா நல்லதா சொல்லணுமே முதல் வருமானத்தை ஆரம்பிச்சேன். செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் யார்? அவர் எந்த பாவத்தில் நிற்கிறார்? அந்த பாவத்தில் தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அடுத்தது, இந்த நோய்த்தன்மை எடுத்துட்டு இருக்கிறோம். நோய் பாவம் எது உங்களுக்கு? 6ஆம் பாவத்தை ஒரே கிரகம் தான் பார்க்கும், குரு மட்டும்தான் பார்ப்பார். அப்ப குருவுக்கு வீடு கொடுத்தவர் எங்கே நிற்கிறார்? குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் கும்பத்தில் நின்றால் வெரிகோஸ் நோய் வரும். மேசத்தில் என்னன்னா தலையில பிரச்சனை இருக்கும். மிதுனத்தில் என்ன தோள்பட்டையில பிரச்சனை இருக்கும். எடுத்து பாருங்க உங்க ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னு. ஏறக்குறைய எல்லாமே நோய் வாய்ப்பட்டவங்க தான், யாரும் நோய் வாய்ப்படாதவங்களும் இல்ல. எடுத்து பாருங்க. உடல் ரீதியான எந்த பாகம்? ஆண் பிறந்தனால சொல்றேன், உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். உள்ளாடை அணிந்தால் பிரச்சனை கூடாது. இதே தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லேடிஸ் கூட சொல்லியிருப்பேன். யார் யாருக்கெல்லாம் புதன் கெட்டு போச்சோ அவங்க சேலை அணியக்கூடாது. பெண்களுக்கு நிறைய மேடையில் நான் சொல்லியிருக்கேன். ஏனென்றால் புதன் 3 6க்கு அதிபதி, 3 தோள்பட்டை 6 இடுப்பு. அப்ப 20 பிரச்சனைக்குரிய அந்த இடமாக இருக்கிறதுனால அவர்கள் சேலை கட்ட வேண்டாம் என்று நான் சொல்லியிருக்கேன். இடையில ஒரு சின்ன குறுக்கீடு. தெக்லோ செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு தேசிய ஜோதிட மற்றும் ஆன்மீக கூட்டமைப்பு சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. உங்கள் கைத்தட்டுடன். ஓகே, அடுத்தது நிறைய மேடையில் நான் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, அடுத்து தொழில் பாவம் எல்லாம் 10 எடுத்துட்டு ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க, 10 6 10 6. ஆனால் அதில் தீர்க்கத்தனமாக இன்னொன்று இருக்கிறது. சந்திரனுக்கு 3ஆம் அதிபதி, சந்திரனுக்கு 3ஆம் அதிபதி அம்சத்தில் எந்த வீட்டில் நிற்கிறார்? அந்த தொழில் தான் பண்ண முடியும், வேற தொழில் பண்ணவே முடியாது. அங்க கொண்டு கணக்கு போட்டுக்காங்க. அம்ச கணக்கு இப்படிதான் எடுக்கணும். அம்சம்னு வந்துனாவே நட்சத்திரத்தை பேசித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அதாவது
நட்சத்திரம் எங்கே நிற்குது அம்சத்தை தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப அம்சம் அவ்வளவு பிரபானது. ஆனா நாம என்ன பண்றோம், அம்சத்தை வேண்டாம் வேண்டாம்னு விட்டுறோம். அதில் எவ்வளவு விதிகள் இருக்குது. அதே தான் இங்கேயும் வருது பாருங்க. சந்திரன் எந்த பாவத்தில் நிற்கிறார், அதன் அதிபதி எங்கே போய் நிற்கிறார். சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் எங்கே இருக்கிறார், அந்த தொழிலை செய்ய முடியும். ஏனென்றால் காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் சந்திரன் மட்டும்தான் பார்ப்பார், வேற யாரையும் பார்க்க மாட்டார். போட்டு பாருங்க நீங்க, எல்லாமே காலபுருஷ அடிப்படையில் தான் எல்லாமே ஓடுது. ஏன்னா முதல்ல நான் இன்ட்ரோடியூஷன் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கிட்டேன். செவ்வாய் புதன், செவ்வாயும் புதனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருக்க கூடாது. அப்ப என்னவாக அது மாறும்? புதனுக்கு 8ஆ செவ்வாய் இருக்கும், செவ்வாய்க்கு 8ஆ புதன் வரும். புதனுக்கு 6ஆ செவ்வாய் இருக்கும், செவ்வாய்க்கு 6 புதனா இருக்கும். காலபுருஷனுக்கு எடுத்து பாருங்க. அப்ப 2 கிரகம் சேர்ந்தால் அங்கே நடக்கும். ஆனா புதன் செவ்வாய் நட்சத்திரத்துல போயிடுச்சுன்னு வைங்க, புதன் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்துக்குள் இருந்தால் சகோதரன் மேம்படைவார். இல்லனா சகோதரனுக்கு 2 தாரம் அமையும். ஒவ்வொரு 2 கிரகங்களும் அந்த மாதிரி தான் இருக்கும். சந்திரன் சுக்கிரன் சேர்ந்தா என்னவா நடக்கும் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஒரு ஜாதகத்தில் சந்திரன் சுக்கிரன் சேர்ந்துருச்சு, என்ன செய்வீங்க, என்ன சொல்லிட்டு இருப்பீங்க? மனைவி பிரச்சனைக்குரியவளா இருப்பா, அம்மா மாமியார் மருமகள் சண்டை வரும், இதையே தான் சொல்லிட்டு இருப்பீங்க. சுக்கிரன் என்பது மனைவி. சந்திரன் சுக்கிரன் சேர்ந்து விட்டு மனைவி வந்த பிறகு யார் யாருக்கெல்லாம் சந்திரன் சுக்கிரன் சேருகிறதோ மனைவி வந்ததுக்கு அப்புறம் தொழில் பாதிக்கும். ஏன்? சனி 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பார். காலபுருஷனுக்கு 10ஆம் இட சனி 7ஆம் பார்வையாக காலபுருஷனை சனியை பார்ப்பார். அப்ப சனியும் வேலையும் சேர்ந்துச்சுன்னா அங்கே பிரச்சனை. சுக்கிரனோட சேருது, திருமணம் ஆனா பிரச்சனை. அதனால சனியும் சந்திரனும் சுக்கிரனும் யாருக்கு சேரக்கூடாதுன்னு சொன்னது. நாம பொதுவா சொல்ல மாமியா மருமக எல்லா வீட்லையும் சண்டை இருக்குது. பொண்டாட்டி வந்தாதான் பிரச்சனையே, அதோட பிரச்சனை யாருக்கும் கிடையாது. அதனாலதான் நான் சொல்லியிருக்கிறேன், 12 லக்னம் 12 பாவத்தில் இல்ல இருக்கக்கூடாத ஒரே ஒரு கிரகம் எதுன்னா சுக்கிரன் மட்டுமே. நிறைய மேடல் சொல்லியிருக்கேன். சுக்கிரன் எந்த இடத்துல இருந்து எந்த லக்கம் போட்டாலும் பிரச்சனை தான். அதனாலதான் காலபுருஷனுக்கு 2-7 வச்சிருக்கிறாங்க. ஆமா, வெளியத்துக்கு தான் போடணும். எது உலகமே இல்லையா, அதனால பிரச்சனையா இருக்குது. அப்ப சுக்கிரனுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நல்ல அருமையா இருக்கு. இருக்கல ரொம்ப விளையாடக்கூடிய கிரகம் எது தெரியுங்களா? புதன் தான். ஜோதிடத்தை விளையாடலாம். ஏன்னா சூரியன் கூட இருக்கிற கிரகம் அவர் ஒருத்தர் தான். விளையாடிக்கிட்டே இருக்கலாம், அது பாட்டில் என்ன விளையாடினாலும் நல்லா இருக்கும். ஏன்னா புதன் என்பது குழந்தை, குழந்தையோட விளையாடுறது எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஜோதிடத்துக்கு அதுதான். ஆனா ஜோதிடம் ரொம்ப பண்ணீங்கன்னா, நான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்றது என்னன்னா, முதலில் உங்கள் உடல்நிலையை பார்த்துக் கொள்ளுங்க. ஏன்னா புதனை கையில் எடுத்திருக்கிறோம், 6ஆம் பாவத்தை கையில் எடுத்திருக்கிறோம். உடல்நிலை முக்கியம். 90% நரம்புனால் பாதிப்பீங்க. இது புதனுடைய வேலை. அப்ப ஒவ்வொரு கிரகம் எந்த பாவத்தில் நிற்கிறது, எப்படி நிற்கிறது என்பதை நாம பார்க்கணும். குருவும் சனியும் சேர்ந்தால், குருவும் சனியும் சேர்ந்து வருகிற விதத்தில் இருக்குதுன்னா அந்த ஜாதகருக்கு வேற எந்த பாவத்திலும் பிரச்சனை வராது. 9, 10, 11, 12 இந்த பாவத்தில் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும்.
எது வந்தாலும் சரி. ஏன்னா அவங்க நிக்கிற இடம் 9, 10, 11, 12. அப்ப பாவத்தையும் எடுக்கணும், கிரகத்தையும் எடுக்கணும். அப்புறம் தான் என்ன பண்ணணும்னா நட்சத்திரத்துக்குள்ள வரணும். இந்த ரெண்டையும் தெளிவுபடுத்தினீங்கன்னா நட்சத்திரம் எளிமையை புரிஞ்சுக்கும். இதில் தெளிவடையாதவங்க நட்சத்திரத்தில் வந்து பிரயோஜனமே இல்லை. அப்ப பொதுவாக சொல்லுவான், இப்ப இனிமேட்டு வருவான், சப்ஜெக்டுக்குள்ள வருவோம். பரணியில யாராச்சும் பிறந்திருக்கிறீங்களான்னு பாருங்க. யாரோ ஒருத்தர் இருப்பீங்க, சொல்ல மாட்டீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். என்னால அதை பத்தி கவலையே இல்லை. யாரா இருந்தாலும் என் பொண்ணுக்கு அதே தான், உங்க பொண்ணுக்கு அதே தான். ஏன்னா ஜாதகம். பரணியில் பிறந்தால் என்ன நடக்கும்? தந்தையுடன் ஒரு பிரச்சனை ஏற்படும். ஏன் அப்படி சொன்னாங்க? யாராச்சும் யோசனை பண்ணீங்களா? துரியோதனன் அப்பாவா? பரணி நட்சத்திரம். அப்பாவுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? தரணி ஆண்ட. அப்ப கொஞ்சம் கூட்டம் அப்படியே நவருதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. பேசிடலாம். ஓகே. அப்ப பரணி நட்சத்திரம் ஒரு நட்சத்திரனாவே என்ன நடக்குங்க? அந்த நட்சத்திர அதிபதி, அந்த நட்சத்திர அதிபதி நட்சத்திரம்னாவே சந்திரன். நட்சத்திரம்னாவே சந்திரன். பரணினா அதிபதி யார்? அவங்க காலபுருஷனுக்கு எங்கே இருக்கிறார்கள்? இன்னொரு இடம் சொல்லாத விட்டீங்களா? சந்திரன் சொல்ற சொல்லி இருக்கிறேன். 4 வருதா? இந்த 2, 4, 2, 7, 7, 4, 7, 1, 7, 2 இவர்கள் யாரோ ஒருவர் 2 எடுத்துக்கொள்ளுங்கள். இது அந்த ஜாதகருக்கு எந்த உயிர்காரனுக்கு 6 வரும்? கொஞ்சம் அப்படியே இதான் யோசனை பண்ண சொல்றது. சூரியன் வராது. அப்ப அந்த லக்னத்துக்கு 9ஆம் பாவம் எடுங்க. 9ஆம் பாவம் 2ஆம் பாவத்துக்கு என்னவா வரும்? காலபுருஷனுக்கு 2ஆம் பாவம், காலபுருஷன் 4ஆம் பாவம். 9ஆம் பாவம் லக்னமா போட்டா 6, 8 வந்துருச்சா? 9ஆம் பாவம் லக்னம் யாரா இருக்கும்? தந்தை தானே. அப்ப பரணியில் பிறந்தால் தந்தையோடு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்காது. தந்தை கடனாளனாவான், தந்தை நோயாளி ஆவார், தந்தை நோயாளி ஆவார், தந்தை எதிரி ஆவார். ஆனா அதே நேரத்தில் அது பெண் ஜாதகமாக இருந்தால் தந்தை அதிர்ஷ்டம் உள்ளவனாக மாறிவிடுவான். எட்டாம் பாவம் அதிர்ஷ்டம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அதே மாதிரி அஸ்தத்தில் பிறந்தவர்கள் சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல. அஸ்த நட்சத்திரனாவே 2 தாரம் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. அப்படியே டெய்லி வருது, ஒவ்வொருத்தரா வாங்கிக்காங்க. சத்யா அம்மாவுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் கைத்தட்டுடன். அப்படியே இடத்துலயே இருங்க, அங்கேயே இடத்துக்கே வருவாங்க, டோக்கன் வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. சார் பாட்ட பேசிட்டு இருக்கட்டும், நீங்க இதை கேட்டுக்கிட்டே நீங்க டிஸ்டர்ப் இல்லாம வாங்கிக்கிங்க. நீங்க இடத்துக்கே வரோம், நீங்க பேசு கண்டினியூ. இப்ப அஸ்த நட்சத்திரம்னாவே 2 தாரம் சொல்லியிருக்கு. அது ஏன் அஸ்தத்துக்கு மட்டும் 2 தாரம்?
ஏன் வேற எதுவும் சொல்லக்கூடாதா? அப்ப ஏதோ ஒரு விதியை உள்ள பிடிச்சி வச்சிருக்காங்க. அஸ்தத்தின் அதிபதி யார்? அஸ்தத்துக்கு அது எத்தனாவதா நிக்குது? அஸ்தத்துக்கு அந்த சந்திரன் எத்தனாவதா நிக்கிறார்? அஸ்தத் சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரம் என்ன? ரோகிணி. சந்திரன் எத்தனாவதா நிக்கிறார்? ரோகிணிக்கு சந்திரன் எத்தனாவதா நிக்கிறார்? மூன்றாவதா நிக்கிறாரா? ரோகிணி எந்த பாகத்தில் இருக்கு? ரிஷபத்தில் இருக்கு. சந்திரன் கடகத்தில் இருக்கு. அப்ப சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய இருக்கிற பாவத்துக்கு 3, 7, 11 வரும். அப்ப என்ன நடக்கும் பாருங்க. 11ஆம் பாவம் 7ஆம் பாவத்துடைய தொடர்பு இன்னொரு மனைவி. அங்க நாம சந்திரனுடைய இதுக்காகத்தான் என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. அவங்களால வர ஜோதியர்களை எதுவுமே பண்ண முடியாது. எதிர்காலத்தில் கலிகாலமா இருக்குது. இவங்களுக்கெல்லாம் யூடியூப் ஃபேஸ்புக்கெல்லாம் வந்துடும். இதுக்கெல்லாம் எதுக்கு இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கணும்? அசத்தில் பிறந்துச்சுனாவே சந்திர நட்சத்திரம் புதன் வீடு, அந்த அசத்தில் ஒரு சுக்கரன் வருவார். அம்சத்தில் 3 ஒன்னா சேர்த்துனா 2ஆம் தாரம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போங்க அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் கணக்கீடு முறைகள் எடுக்கிறப்ப 3, 7, 11 அதே மாதிரி 3, 7, 11 இன்னொரு நட்சத்திரத்துக்கு சொந்தம். அது என்னன்னா திருவாதிரை. காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்திலும் காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்திலும் காலபுருஷன் 11ஆம் இடத்திலும் முழு நட்சத்திரமாக இருக்கும். அப்ப இருவருக்குமே அசத்தில் பிறந்தாலும் சரி திருவாதிரை பிறந்தாலும் சரி எங்கேயோ ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை சந்திக்குது. முதல்ல தீர்மானம் பண்ணிடுங்க. ராகுடைய நட்சத்திரத்தில் பிறக்குதா கண்டிப்பா திருமண வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு இருக்குது. சந்திரன் நட்சத்திரத்தில் பிறக்குதா திருமண வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு இருக்குது. அது திருமண வாழ்க்கை கொண்டு போறப்ப திருமணம் எப்போது நடைபெறும்? எந்த பாவ தொடர்பு இருந்தால் திருமணம் நடக்கும்? 2, 7, 11 இருந்தால்தான் திருமணம் நடக்கும். குடும்பம் மனைவி. அதே 2, 7, 10 வந்தா என்ன நடக்கும்? அது ஒரு பாவத்துக்கு மாரகாதிபதி 2, 7 என்பது. அப்ப அந்த கணக்கை நாம இங்க கொண்டாடணும். ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்த உடனே அது ஆண் ராசியா பெண் ராசியா சரம் சிரம் உபயம் எல்லாம் ஒரு நொடி மீறி போனா 10 நொடிக்குள்ள நம்ம ஞாபகத்துக்கு வந்துடணும். அடுத்தது அடுத்த நட்சத்திரம் ஏதோ ஒன்று எடுத்துக்குவோம். இப்ப மகம். மக நட்சத்திரம்னாவே போதும், தலைமை பதவி ஏற்றால்தான் அவன் நல்லா இருப்பான். அப்ப ஏதோ ஒரு இடத்துல போய் தலைமை பதவி வாலண்டியர் ஏத்துக்கோங்க. மகம் என்பது பல்லாக்கு மட்டும்தான் ஏறணும். பல்லாக்குள்ளதான் இருக்கணும். அவன் வேற வேலை செஞ்சானா மாட்டிக்குவான். இது இப்ப அவன் மகன் ஓன் பிசினஸ் கேட்டாரு. மக யாருடைய நட்சத்திரம்? அவர் கேதுடைய நட்சத்திரம். கேது என்னைக்கு தொழிலுக்குள்ள போகுமா? அப்ப நீங்க கேட்கறது என்ன கேட்டீங்க? பல்லாக்கு மேல ஏறினா தலைமை பதவி ஏற்கணும். தொழில் செஞ்சா கூட அந்த சங்கத்து தலைவனா இருக்கணும். தொழில் செஞ்சா கூட கல்லாப்பட்டியில் உட்காரணும்.
இதைத்தான் வந்து 2 கிரகம் இருக்குது, குருவும் சுக்கிரனும், காசுக்கு உண்டானது. இங்கேதான் அந்த குமாரசாமியத்தில் குறிப்பிட்டிருக்கு என்னன்னா, இனம் வாரியாக பிரிச்சிருக்கு. யாராச்சும் குமாரசாமி புக்கு படிச்சிருக்கிறீங்களா? குமாரசாமியம் என்ற நூலை ஏன் இவ்வளவு கத்து இவ்வளவு கருத்துக்கள் வெளியிடுறனால? அதுதான் வேணும், குலக்கல்வி தான் நம்மளுக்கு முக்கியம். அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற மண்டபம் எந்த பாவம் தெரியுங்களா? நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற மண்டபம் எந்த பாவம் உங்களுக்கு யாராவது தெரியுமா? இது கும்பமான 11ஆம் பாவம். இது அந்த புத்தகத்தில் படிச்சா மட்டும்தான் தெளிவா தெரியும். ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு பாவங்கள் இயங்கும். என்ன மண்டபம் இது பேரு? குலால் என்பது ஒரு இனமா? அதற்கு பெயர் என்னன்னா மண் உடையார்னு பேரு. என்னைக்கு அந்த உடையார்னு வந்துச்சுனாவே அரசவை, அரசர்கள், அரச பரம்பரைகள். அவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைசூர் மகாராஜாவின் பேர் உடையார். அவர்கள் 11ஆம் பாவத்துக்கு சொந்தமானவர்கள், கும்பத்துக்கு சொந்தமானவர்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு பாவத்துக்கு சொந்தம். இப்ப பிரச்சனைக்குரிய பாவம் மாறிட்டா, லவ் மேரேஜ் பண்றவன் இந்த இனத்தை லவ் மேரேஜ் பண்ணா பிரச்சனையாகும் சொல்லணும். நம்ம முன்னோர்கள் ஒண்ணு ஏன் இந்த மாதிரி இனமோட இனம் தான் சேரணும்னு சொல்லி வச்சுட்டு போனாங்க. இப்ப இங்க இருக்கிறவங்க வந்து அந்த இப்ப இது பண்றான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஜோதிடர் என்பது இனம் இனத்தோட தான் சேர்த்து வைக்கணும். பத்து பேர் லவ் மேரேஜ் வந்தா சேர்த்தாதீங்க, தைரியமா சேர்த்தாதீங்க. ஒரு இனம் இனத்தோட சேரணும். இப்ப இருக்கிற சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நீங்க சொல்லிடாதீங்க. ஏன்னா இது ஜோதிடம். அவங்க காசு பண்றதுக்கு என்ன வேணாலும் சொல்லுவாங்க. மேச ராசிக்காரன், மேச இனத்துக்காரன் 6ஆம் இடமான கன்னி வீட்டினுடைய இனத்தை கல்யாணம் பண்ணா என்ன நடக்கும்? மனைவிக்கு நோய் பெறலன்னு அவன் காசு செலவு பண்ணுவான், இல்லைன்னா மனைவிக்காக கடன் வாங்குவான். அப்ப அந்த 6ஆம் இனம் என்னன்னு குமாரசாமி கொடுத்துருக்க, எடுத்து படிங்க. ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு இனம் உண்டு. 10 இனம் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த இனத்தை சார்ந்தவர்கள் அதுல படிங்க. உங்களுக்கு உங்க பாவத்திற்கு 8ஆம் பாவத்துக்கும் 6ஆம் பாவத்துக்கும் லவ் மேரேஜ்னு வந்தா திருமணம் பண்ணாது எங்க போய் பொருத்த மாத்துக்கள் தூக்கி எறிங்க. நான் நிறைய தூக்கி எறிஞ்சிருக்கிறேன். ஏன்னா அந்த பாவம் நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும். அதனால ஒவ்வொருவரும் இனம் பார்த்து திருமணம் பண்ணுங்க. நம்ம முன்னோர்கள் ஒண்ணு முட்டாள் இல்ல, இப்ப இருக்கிறவங்க கத்திட்டு இருக்கிற மாதிரி முட்டாள் இல்ல. அவங்க கிரேட் பில்லியன். அதைத்தான் இங்க சொல்ல இருந்தது. அதைத்தான் குமாரசாமித்திலும் குறிப்பிட்டிருக்கு. 6ஆம் இடம் என்ன யார் யாருக்கு சொந்தம், எந்த இனத்துக்கு சொந்தம், 8ஆம் பாவம் எந்த இனத்துக்கு சொந்தம், உங்க ஜாதகத்துக்கு எல்லாம் பாருங்க. அதை பார்த்துட்டு லவ் மேரேஜ் உங்களுக்கு பொருத்தம் பார்க்க வந்தாங்கன்னா தயவு செய்து வேண்டாம்னா சொல்லுங்க. ஏன்னா பின்னாடி அவங்க கெட்டு போறதுக்கு முன்னாடி நாமளே கருத்து வச்சிடலாம். இது ஏன்னா இது சரியான மேடையா இருக்குங்க, உங்களுக்கு சொல்ல வரேன். அந்த குமாரசாமி நூல்ல குறிப்பிட்டிருக்கு, எடுத்து படிங்க. அப்படியே உங்களால ஐயா அவர் சொன்ன ஐயா சொன்ன மாதிரி எனக்கு குமாரசாமியா படிக்க முடியல, எல்லாமே கவிதை நடை, எல்லா குருகுல கல்வி நடை. அதனுடைய துணை நூலான பெரிய வருஷாதவி
நட்சத்திர சாதக சிந்தாமணி, இந்த 2 கிடைக்குது, படிச்சுக்கோங்க. அப்ப இவ்வளவு கருத்துக்கள் அந்த தமிழ் நூல்ல இருக்குது, நாம தான் படிக்க மாட்டேங்கிறோம். படிக்காத நாம என்ன பண்றோம்? ஜோசியம் தெரியல அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது உங்களுக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இருக்குது. யார முதல்ல கேட்டாங்க? மூல நட்சத்திரம்னு. அங்க வெளியே டீ குடிக்கிறப்ப ஒருத்தர் கேட்டார், ஐயா எனக்கு மூல நட்சத்திரம், மாமனாருக்கு ஆகாது. கண்டிப்பா உண்மை, பொய்யல்ல. ஆனால் மூல நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்து விட்டால் சமையலில் கை தேர்ந்தவளாக இருப்பாள். சமையலில் கை தேர்ந்தவளாக இருப்பான். அவ வீட்டுக்குள்ள வரப்ப என்ன ஆகும்னா, வீட்டில் இருக்க சமையலுடைய சிஸ்டத்தை மாத்திடுவான். அப்ப அந்த வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கும். சின்ன வயசா இருந்தா தப்பிச்சுட்டு வரலாம், புருஷன் தப்பிச்சுட்டு போயிடுவான். மாமனார் மாமியாங்க பாதிக்கும். ஏன்னா காலங்காலமாக ஒரு உணவை எடுத்துட்டு வருவாங்க. திடீர்னு உணவுகள் மாறுறப்ப உடல்நிலை பாதிக்கும். அதனால மாமியாவுக்கு ஆகாது, மாமனாருக்கு ஆகாது, சொல்லிக்கிட்டே எல்லாம் இருப்பாங்க. அதே மாதிரிதான் காலையில் கூட ஒருத்தர் சொன்னாங்க, நான் உத்திரட்டாதியில பிறந்திருக்கிறேன்னு. கிரேட், இருக்குல்ல சூப்பர் நட்சத்திரம் உத்திரட்டாதி. உத்திரட்டாதி ஒரு நீதிபதியாக அமர்ந்து விட்டால் நம்ம கேஸ் நல்லா இருக்குது, வழக்கு நல்லா இருக்குது, ஆனா எதிராளி இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை கொண்டாந்து நம்மளை மாட்ட விடுறான், ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் அவனுக்கு போகுது அப்படின்னு இருந்தோம்னா, அந்த உத்திரட்டாதியில இருக்கிறவன் போய் நின்னானா தீர்ப்பு இவன் பக்கம் தான் வரும், அவன் பக்கம் போகாது. ஏன்னா அங்க உண்மை வெல்லும். உத்திரட்டாதியிட பொய் பேசக்கூடாது. பொய் பேசினால் என்றால் பொய் தோத்துவிடும், உண்மை வென்றுவிடும். அதனாலதான் உத்திரட்டாதியில் நீங்க எது போய் கேஸ் இருந்தாலும் அவன் ஜெயிச்சு வெளியே வந்துடுவான். ஆனா அதே நேரத்தில் உத்திரட்டாதிக்கு இன்னொரு மோசமான செயல் என்னன்னா சோம்பேறி. எல்லா விதத்திலையும் சோம்பேறி ஆயிடும். அப்ப என்னன்னா அவனுக்கு குழந்தை பேர்லயும் சோம்பேறி ஆயிடும். ஓகே, இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் கால நேரம் கருதி சின்னதா மட்டும் முடிச்சுட்டு இதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த தொழில்முறை ஜோதிட சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.